நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் வசிஷ்டர் சராசரங்களின் லட்சணத்தை ஜனகருக்கு சொல்லியதுதான் சேவிக்கின்றோம். யுதிஷ்டிரர் ஜீவன் அடைந்த பின் மறுபடியும் திரும்புவதில்லாத அக்ஷரம் என்று சொல்லப்படுவது எது? அடைந்து மறுபடியும் திரும்புகின்ற ஷரம் என்று சொல்லப்படுவது எது? குருவம்சத்தை சந்தோஷிக்க செய்யும் பீஷ்மாச்சாரியரே, அக்ஷரம் ஷரம் இவைகளுடைய பேதத்தை உண்மையாக அறிவதற்காக கேட்கின்றேன். நீரோ வேதத்தின் கரையை அடைந்த வேதியர்களாலும் மகா பாகியவான்களான ரிஷிகளாலும் மகாத்மாக்களான யதிகளாலும் ஞான நிதியாக சொல்லப்படுகிறீர். உம்முடைய நாட்களில் மிச்சம் சொற்பமாய் இருக்கின்றது. தட்சிண மார்க்கத்தில் பிரகாசிக்கின்ற சூரிய பகவான் திரும்பினவுடன் மேலான கதியை அடையப் போகிறீர். நீர் சென்ற பிறகு நாங்கள் யாரிடமிருந்து ஸ்ரேயஸை கேட்கப் போகின்றோம்? குருகுலத்தை விளங்கச் செய்யும் நீர் ஞான தீபத்தால் விளங்குகின்றீர். ஆகையால் இதை உம்மிடமிருந்து கேட்க விரும்புகின்றேன். இப்படிப்பட்ட அமிர்தத்தை கேட்டு நான் இப்பொழுது திருப்தி அடையவில்லை என்று சொல்ல பீஷ்மர் சொல்ல ஆரம்பித்தார். யுதிஷ்டிரா, இந்த விஷயத்தில் வசிஷ்டருக்கும் கராள ஜனகனுக்கும் நடந்த சம்ஹாத ரூபமான பழைய சரித்திரத்தை உனக்கு சொல்லப் போகின்றேன். ஜனகராஜன் ரிஷிகளுள் சிறந்தவரும் சூரியனுடைய ஒளி போன்ற ஒளி உடையவரும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவருமான வசிஷ்டரை அடைந்து மோட்சத்திற்கு சாதனமும் சிறந்ததுமான ஞானத்தை குறித்து வினாவினார். முற்காலத்தில் கரான ஜனகர் என்கின்ற அரசன் ஆத்ம விஷயத்தில் மிகவும் குசலரும் ஆத்மானுபவத்தால் நிச்சயமுடையவரும் முனிசிகாமணியும் உட்கார்ந்து கொண்டிருப்பவருமான வசிஷ்டரை வணங்கி அஞ்சலி செய்து கொண்டு மெல்லிய குரலோடும் மதுரமாயும் வணக்கத்துடனும் நல்ல அக்ஷரங்களை உடைய வாக்கியத்துடனும், பகவானே, எதை அடைந்த அறிஞருக்கு மீண்டும் பிறவி இல்லையோ, அக்ஷரம் என்று கூறப்பட்டதும் ஆனந்த ரூபமும் க்ஷேமத்தை தருவதும் தோஷமற்றதும் சனாதனமுமான அந்த பரபிரம்மத்தையும் அதில் வசிக்கும் ஷரம் என்று சொல்லப்பட்ட ஜகத்தையும் கேட்க விரும்புகின்றேன் என்று கேட்க வசிஷ்டர் அதற்கு சொல்லத் தொடங்கினர். உலகமழியும் விதத்தையும் முன்னும் மற்ற எக்காலத்திலும் நசியாத அக்ஷரத்தையும் கேள். 12,000 தேவ வருடங்கள் கொண்டதும் மனுஷர்களுடைய 4 யுகங்களுமான யுகத்தை கர்ப்பமாக அறிய கடவாய். 1000 கர்ப்பம் திரும்பிய அது பிரம்மதேவருடைய பகலாக சொல்லப்படுகின்றது. எதன் முடிவில் பிரம்மா விழித்துக் கொள்கிறாரோ அப்படிப்பட்ட இரவும் இவ்வளவு உள்ளது. வடிவும் இல்லாத ஸ்வரூபத்தை உடைய சம்புவானவர் அளவற்ற கர்மாவை உடையவரும் மகாபூதமும் எல்லாவற்றிற்கும் முன்னுண்டானவரும் மூர்த்தியுடன் கூடினவரும் எல்லா பிரபஞ்சமுமாய் இருக்கிற பிரம்மாவை சிருஷ்டிக்கின்றார். இயற்கையில் அமைந்த அனிமா லக்கிமா பிராப்தி இவைகளை உடையதும் எல்லாவற்றிற்கும் நியந்தாவும் ஜோதி ரூபமும் விகாரமற்றதுமான அந்த ஸ்வரூபமானது எங்கும் கால்களுடையதும் எங்கும் கண்ணும் தலையும் முதலும் உடையதும் எங்கும் காதுகள் உள்ளதும் ஆகி உலகத்தில் எல்லாவற்றையும் வியாபித்து கொண்டு இருக்கிறது. ஒன்றான அக்ஷரம் என்று கருதப்பட்டவரும் பலவிதமான ஸ்வரூபமுடையவரும் பலவிதமான சரீரமுடையவரும் பிரபஞ்ச ரூபரும் உண்மையில் ஜனனமற்றவரும் சகல ஐஸ்வர்யங்கள் உடைய புத்தி என்று கருதப்பட்டவருமான இந்த ஹிரண்ய கர்ப்பர் யோக சாஸ்திரங்களிலும் சாங்கிய சாஸ்திரத்திலும் மகத்துவம் விருச்சி என்னும் பெயர்களால் சொல்லப்படுகின்றார். யாரால் தம்மாலே அநேக ரூபமாய் இருக்கிற 3 உலகமும் படைக்கப்பட்டனவும் சூழப்பட்டவனுமாய் இருக்கின்றனவோ அவர் எல்லாம் அவருக்கு ரூபமாய் இருப்பதால் விஸ்வரூபர் என்று கருதப்படுகின்றார். விகாரத்தை அடைந்தவரும் பெரிய தேஜஸ் உள்ளவருமான இந்த ஹிரண்ய கர்ப்பர்
தாமாலே தம்மையே அகங்காரமாகவும் அகங்காரத்தை செய்கின்ற விராட்டாகவும் சிருஷ்டிக்கின்றார். பிரகாசம் இல்லாததான அவ்யக்தத்தில் இருக்கும் பிரகாசம் உடையதான மகத்துவம் என்னும் அந்த சமஷ்டி அகங்காரத்தையும் வியஷ்டி அகங்காரத்தையும் வித்யா சிருஷ்டியாகவும் அவித்யா சிருஷ்டியாகவுமே சொல்லுகின்றார்கள். ஓரிடத்தில் உண்டான அபரம் என்கிற ஜடமான உபாதியும் பரம் என்கிற சைத்தன்யமும் வேத சாஸ்திரங்களின் அர்த்தத்தை விசாரிக்கின்றவர்களால் வித்தை அவித்யை என்று சொல்லப்படுகின்றன. அகங்காரத்தில் இருந்து உண்டான சூக்ஷ்ம பூதங்களின் சிருஷ்டியை மூன்றாவதாக அறிய கடவாய். சாத விகார ஜசஸ்தாம சங்கங்களாய் இருக்கின்ற எல்லா அகங்காரங்களிலும் உண்டான ஸ்தூல பூத சிருஷ்டியை நான்காவதாக அறிய கடவாய். அந்த பூத சிருஷ்டி எவ்விதம் என்றால் வாயுவும் தேயுவும் ஆகாயமும் ஜலமும் பிருத்வியும் சப்தமும் ஸ்பரிசமும் ரூபமும் ரசமும் கந்தமும் ஆகிய இவ்விதமான 10 சமூகமும் ஒரே காலத்தினால் உண்டாயின, அதில் சந்தேகமில்லை. சூலபூதங்களிலிருந்து உண்டானதும் பயனுடையதுமான சிருஷ்டியை ஐந்தாவதாக அறிய கடவாய். ஸ்ரோத்ரம் வக்கு சக்ஷசு ஜிஹ்வை ஐந்தாவதான கிராணம் வாக்கு கைகள் பாதங்கள் பாயு புரி இந்த ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் இந்த உலகில் மரத்துடன் கூட ஒரே காலத்தில் உண்டாயின. எந்த தத்துவங்களின் கூட்டத்தை அறிந்து தத்துவ வித்துக்களான பிராமணர்கள் துக்கிக்கவில்லையோ அப்படிப்பட்ட இந்த 24 தத்துவங்களின் கூட்டமும் எல்லா வடிவங்களிலும் இருக்கிறது. இது தேவர்கள், அசுரர்கள், நரர்கள், யக்ஷர்கள், பூதங்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், மகாநாகர்கள், சாரணர்கள், பிசாசர்கள், தேவரிஷிகள், ராட்சசர்கள், தேவ்கள், கொசுக்கள், துர்கந்தமுள்ள புழுக்கள், எலிகள், நாய்கள், அதை பாகம் செய்கின்ற புலையர்கள், மான்களை தின்கின்ற நீச்சர்கள், சண்டாளர்கள், புல்கசர்கள், யானைகள், குதிரைகள், கழுதைகள், புலிகள், செந்நாய்கள், கோக்கள் முதலியவைகளுடன் கூடிய 3 உலகத்திலும் உள்ள எல்லா தேகத்திலிருந்தும் இருக்கின்ற தேகம் என்று சொல்லப்பட்டதாக அறிய வேண்டும். வடிவமாக இருப்பது எல்லாவற்றிலும் இந்த துவக்கூட்டம் இருக்கிறதென்று காணக்கூடியது. தேகமுடையவர்களுக்கு ஜலத்திலும் பூமியிலும் ஆகாயத்திலும் இருப்பு, மற்ற இடத்திலே இல்லை என்பது உறுதி என்று கேட்கின்றோம். வியக்தம் என்கின்ற பெயருடைய இவையெல்லாம் ஒவ்வொரு நாளும் விகாரத்தை அடைகின்றன. ஆகையால் இந்த பூதங்களுக்கு ஆத்மாவான ஜீவன் ஷரம் என்று கருதப்பட்டான். இந்த ஜகத்து விகாரத்தை அடைவதால் அல்லவா ஷரம் என்று சொல்லப்பட்டது. வியக்தம் என்று பெயரடைந்த அவ்வியக்தை மோகமயமான உலகமாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த வியக்தங்களில் எப்பொழுது மகத்துவம் முந்தி உண்டாகிறது. இந்த ஷரத்தின் உதாரணமானது உனக்கு சொல்லப்பட்டது. எதை அடைந்து மறுபடி மீண்டும் திரும்புவதில்லையோ தத்துவம் இல்லாதவரும் தத்துவம் என்று பெயருள்ளவருமான அந்த விஷ்ணு 25ஆவது வித்வான்கள் இந்த விஷ்ணுவை 24 தத்துவங்களும் அதிஷ்டாவதாக இருப்பதால் தத்துவமாக சொல்லுகின்றார்கள். வியக்தத்தை படைத்ததும் நசிப்பதுமான அது அந்தந்த மூர்த்தியை அடைகிறது. அது 24ஆவதான அவ்யக்தம். 25ஆமவன் சரீரம் இல்லாதவன், எல்லா மூர்த்திகளும் உள்ளவனும் உண்மையில் மூர்த்தி இல்லாதவனுமான அவனே சேத்தன வஸ்துக்களுக்கெல்லாம் அறிவை கொடுத்து எப்பொழுதும் எல்லா மூர்த்திகளிலும் ஹிருதயத்தில் ஆத்மாவாக இருக்கின்றான். சிருஷ்டி பிரளயம் என்கிற தர்மத்தோடு கூடின பிரகிருதியினாலே சிருஷ்டி பிரளய தர்மத்தை உடையவனாக இருக்கின்றான்.
குணமில்லாதவனாய் இருந்தும் குணமுள்ளவன் என்கின்ற பெயருடன் எப்பொழுதும் விஷயமாகின்றான். இவ்வாறு இந்த மகானான பரமாத்மா சிருஷ்டி பிரளயங்களில் சமர்த்தனாய் இருக்கின்றான். அவனே பிரகிருதியுடன் கூடி விகாரத்தை அடைகின்றான். அறிந்து கொள்ளுதல் இல்லாமல் அந்த விகாரத்தை அபிமானிக்கின்றான். தமஸ், சத்வம், ரஜஸ் இவைகளுடன் கூடி அந்தந்த பிறப்புகளில் அழுந்துகின்றான். அஞ்ஞானிகளான ஜனங்களுடைய பழக்கத்தினால் ஆத்மாவை அறியாமல் சகவாசம் இருப்பிடமான சரீரம் இவைகளின் மயமாகி நான் வேறு என்று அறியவில்லை. நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று சொல்லிக்கொண்டு பிராணன் முதலான குணங்களையே அனுசரித்திருக்கின்றான். தமோ குணத்தினால் பல வகையான தாமச விருத்திகளையும், ரஜோகுணத்தால் ராஜச விருத்திகளையும், சத்துவத்தின் ஆசிரியத்தால் சாத்விக விருத்திகளையும் அடைகின்றான். பிரகிருதியை சேர்ந்த இந்த ரூபங்கள் எல்லாம் வெளுப்பு, சிவப்பு, கருப்பு ஆகிய இந்த 3 ரூபங்களே. தமோகுணம் உள்ளவர்கள் நரகத்தை அடைகின்றார்கள். ரஜோகுணம் உள்ளவர்கள் மானிட பிறப்பை அடைகின்றார்கள். சத்வகுணம் உள்ளவர்கள் சுகத்தை அடைந்து தேவலோகத்தை குறித்து செல்லுகின்றார்கள். பாவ மாத்திரத்தினால் விலங்கு ஜன்மத்தை அடைவான். புண்ணிய பாவங்களின் சேர்க்கையால் மானிட ஜன்மத்தையும், புண்ணிய மாத்திரத்தினால் தெய்வத்தன்மையும் அடைவான். இவ்வாறு அவ்யக்தத்தின் விஷயத்தை வித்வான்கள் சரம் என்று சொல்லுகின்றார்கள். 25ஆமவரான இவர் ஞானத்தினாலேதான் பிரவர்த்திக்கின்றார் என்று சொல்வதோடு இந்த அத்தியாயம் பூர்த்தியடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.